ஒரு நல்ல கதை எழுத பல்வேறு காரணங்கள் இருக்கு. ஒரு நல்ல கதையை உருவாக்க ஜான் ட்ரூபி மிக முக்கியமான 2 காரணங்களை பத்தி இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. அது என்னன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, ஹீரோவுக்கு நாம செட் பண்ணக்கூடிய கோல், நோக்கம் மிக மிக முக்கியமானது. இப்ப ரீசெண்டா மாபெரும் வெற்றி அடைந்த மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்துல மஞ்சுமெல் பாய்ஸ் கேரளாவில் ஒரு கிராமத்திலிருந்து கொடைக்கானலுக்கு குணா குகையை தேடி வர்றாங்க. அதான் அவங்களுடைய முதல் நோக்கமா இருக்கு. கொடைக்கானலுக்கு வரக்கூடிய மஞ்சுமெல் பாய்ஸ் குணா குகையை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் தவறி போய் குகைக்குள்ள விழுந்துடலாம். விழுந்துட்ட உடனே அவனை எப்படியாவது மீட் எடுக்கணும் அப்படிங்கறதான் அந்த மஞ்சுமெல் பாய்ஸ் உடைய நோக்கமா இருக்கு. கொடைக்கானலை சுத்தி பார்க்கணுங்கிறது மஞ்சுமெல் பாய்ஸ் உடைய முதல் நோக்கம். 2வது நோக்கம் குகையில விழுந்துட்ட நண்பனை எப்படியாவது மீட் எடுக்கணுங்கிறது. சோ இந்த 2 நோக்கமும் தான் அந்த என்டையர் படத்தையும் டிரைவ் பண்ணி கொண்டு போகுது. ஒரு நல்ல கதைக்கான முதல் காரணம் ஹீரோவுக்கு நாம செட் பண்ணக்கூடிய கோல் செட்டிங். 2வது காரணம் ஹீரோவுடைய நோக்கத்திற்கு கோல் செட்டிங்க்கு எதிராக உருவாக்கக்கூடிய தடைகள். மஞ்சுமெல் பாய்ஸ்ல தன்னுடைய ஃப்ரெண்டு குகையில விழுந்துடுறான். விழுந்தவனை எப்படியாவது அவங்க மீட் எடுக்கணும்னு போராடுறப்ப அவங்க சுத்தி வேடிக்கை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சாத்தானுடைய குகை, இந்த குகையில விழுந்தவங்க இதுக்கு முன்னாடி உயிரோட திரும்பி வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சுமெல் பாய்ஸுக்கு ஒரு அவநம்பிக்கையை உருவாக்குறாங்க. இதுதான் அந்த படத்துக்கு அவங்களுடைய அந்த மஞ்சுமெல் பாய்ஸுடைய நோக்கத்துக்கு எதிராக உருவாக்கக்கூடிய முதல் தடை. 2வது தடை என்ன அப்படின்னா, இவங்க போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணி தன்னுடைய ஃப்ரெண்டை எப்படியாவது மீட்கணும்னு போலீஸை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த போலீஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்களையே அடிச்சு உதைச்சு ஸ்டேஷன்ல உட்கார வைக்குது. சோ போலீஸ் ஒரு 2வது தடையா இருக்கிறாங்க. அப்படியே போலீஸ கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் போலீஸ் குணா குகை கிட்ட வந்த உடனே சுத்தி பார்த்துட்டு மஞ்சுமெல் பாய்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் ஃப்ரெண்டு இந்த குகையில உயிரோட இருக்க மாட்டான், நீங்க கிளம்பி போயிடுங்க, இதுக்கு முன்னாடி விழுந்தவங்க எல்லாம் உயிரோட திரும்ப வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களுடைய நோக்கத்துக்கு எதிராக இருக்கிறாங்க. இது ஒரு 3வது தடை. குகைக்குள்ள உயிரோட இருக்கிற ஃப்ரெண்டை மீட்டெடுக்க தீயணைப்பு படை வீரனே உள்ள இறங்க மாட்டாங்கிறான். இது அவங்களுடைய நோக்கத்திற்கு எதிராக உருவாக்கக்கூடிய தடை. சரி, அந்த ஃப்ரெண்டை உயிரோட மீட்கிறதுக்கு அந்த மஞ்சுமெல் பாய்ஸ்லயே ஒருத்தன் உள்ள இறங்குறான்னு சொல்றான். அப்படி இறங்குறவனையும் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நீ உயிரோட திரும்ப வருவியான்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துறாங்க. அதையும் மீறி அந்த ஃப்ரெண்ட்ல ஒருத்தன் தன்னம்பிக்கையோட உள்ள இறங்கி போய் அந்த உயிரோடு இருக்கக்கூடிய அந்த ஃப்ரெண்டை மேல தூக்கிட்டு வர்றான். அப்படி தூக்கிட்டு வர்றப்ப கயிறு பத்த மாட்டேங்குது. இது ஒரு தடை. சரி, அப்படியே கயிறை மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி மறுபடியும் தூக்குனாலும் அவன் குகையோட பாறை இடுக்குல மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு திரும்ப அவங்களால இழுக்க முடியல. இது ஒரு தடை. இப்படி மஞ்சுமெல் பாய்ஸுடைய நோக்கத்துக்கு எதிராக அந்த படத்துல பல்வேறு தடைகளை உருவாக்கி படத்துடைய கதையை மிகவும் சிறப்பா எழுதியிருக்காங்க. அதுதான் அந்த படத்துடைய மாபெரும் வெற்றிக்கு காரணமா இருந்தது. சோ நீங்களும் ஒரு நல்ல கதையை எழுத உங்க கதையில ஹீரோவுக்கு ஒரு நோக்கத்தை செட் பண்ணுங்க. அந்த நோக்கத்துக்கு எதிராக பல்வேறு தடைகளை உருவாக்குங்க. இந்த 2 விஷயம்தான் ஒரு நல்ல கதை உருவாகிறதுக்கு காரணமா இருக்கு. தேங்க்யூ.